அன்பிற்கினிய விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வணக்கம். அமாவாசையை முன்னிட்டு கோவிலுக்கு சென்று வந்ததன் காரணமாக ஒவ்வொரு ஊர் நிலவரங்களையும் தனித்தனியாக வீடியோ போடுவதற்கு சற்று இன்று தாமதமாகும் என்பதால் அனைத்து ஊர் நிலவரங்களையும் சுருக்கமாக ஒரே வீடியோவில் விவரங்களை தந்துள்ளேன். பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டுகிறேன். முதலில் கலக்கடா மார்க்கெட் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை. நல்ல குவாலிட்டி தக்காளி 100 ரூபாய்க்கு மேல் 200, 250, 300 வரை முதல் ரவுண்டு சென்றுள்ளது. பின்பு சற்று விலை கூடுதலாக 330, 350 வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும். அடுத்தபடியாக கலிகிரி மார்க்கெட் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை 200 ரூபாய்க்கு மேல் 300 ரூபாய் வரை விற்றுள்ளது. அதிகபட்சமாக 330 விற்றுள்ளது என்பதை அறியவும். அடுத்தபடியாக மதனப்பள்ளி 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை 200 ரூபாய்க்கு மேல் 280 ரூபாய் வரை அதிகபட்சமாகவும் 290, 300 அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது. அடுத்தபடியாக பழமநேர் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை 200க்கு மேல் 250, 260, 270 ரூபாய் அதிகபட்ச விலையாக விற்றுள்ளது. அடுத்தபடியாக அனந்தப்பூர் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை 200 ரூபாய்க்கு மேல் 270, 280 வரையும் 300 ரூபாய் அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது. அடுத்தபடியாக ஓசூர் 25 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை 300 முதல் 550 ரூபாய் வரையும் விற்றுள்ளது. அடுத்தபடியாக பாலக்கோடு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்றுள்ளது. வி கோட்டா 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்றுள்ளது. கோலார் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்றுள்ளது. பார்சல் குவாலிட்டி என்பதை அறியவும். அடுத்தபடியாக பாகைப்பள்ளி 150 முதல் 310 ரூபாய் வரை விற்றுள்ளது. 14 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை. அடுத்தபடியாக சிந்தாமணி 14 கிலோ எடை உள்ள தக்காளி கிரேட்டின் விலை 200 முதல் 400 ரூபாய் வரை விற்றுள்ளது. அடுத்தபடியாக ஒட்டுப்பள்ளி 150 முதல் 300 ரூபாய் வரை அதிகபட்சமாக விற்றுள்ளது. அடுத்தபடியாக புங்கனூர் 150 முதல் 280, 290 அதிகபட்ச விலையாக விற்றுள்ளது. நேற்றைய விட பெரும்பாலும் இன்று விலைவாசிகள் சற்று சுலோவாகவே இருக்கிறது. நேற்று முந்தா நாள் வேகம் இல்லை என்பதை அறியவும். பெரிதாக கீழே வந்துவிடாது. இந்த நிலவரம் நீடிக்கும் என தெரிகிறது. தற்போது பெரிய அளவில் விலை கூடுவதாகவும் தெரியவில்லை. காரணம் இன்று விலை குறைந்திருப்பதால் என்பதை அனைத்து விவசாயிகளும் வியாபாரிகளும் அறியுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தரும் நல் உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.